circuit. The first topic is operational amplifier. So before that, let's go to summary. Okay. So roll number 5 in here. So what is LIC? Good. Clap on. So roll number 28 here. So types of operational amplifiers. Types, there is 2 types, right? Integrating input and non-integrating. Okay. So operational amplifier. So the name here is clear. What is the meaning of operation in our subject? Operations என்ன சொல்லுவோம் நாம? Functions சொல்லுவோமா? என்னென்ன function பண்ணலாம்? Addition, subtraction, arithmetic operations also will done. Okay. So in this operational amplifier we have 6 operations. So addition, subtraction, multiplication, division, integration and differentiation. Okay. So எந்த ஒரு operation நீ perform பண்ணாலும் we have 2 inputs, right? இப்ப நான் addition பண்ணலனா single value addition பண்ண முடியுமா? முடியாது. அப்போ we need 2 inputs, correct? So that V1 and V2 and single output, that's V out. சரியா? This is symbol of operational amplifier. So in this amplifier we have inverting input and non-inverting input. The meaning of inverting, what is the meaning of inverting? It convert or invert, it's a unknown. Given signal, correct? இப்போ நான் ஒரு input signal V வந்து கொடுக்கிறேன்னு வெச்சுக்கேன். என்னோட signal வந்து இப்போ நான் இந்த signal பாஸ் பண்றேன். சரியா? This is my signal, நான் input-ஆ கொடுக்கிறேன். இப்போ எனக்கு inverting amplifier-ஆ இருந்துச்சு. என்ன பண்ணும்? எப்படி invert பண்ணலாம்? எப்படி invert பண்ணோம் அப்படின்னா 180 degree வந்து phase வந்து change பண்ணும். நம்மளோட phase எப்படி change பண்ணும்? 180 degree. அப்ப இது எப்படி change ஆகும்? Negative to positive. சரியா? இப்ப நான் இன்வர்ட்டிங் அப்படின்னா பாசிட்டிவ் கொடுத்தா பாசிட்டிவ், நெகட்டிவ் கொடுத்தா நெகட்டிவ். சோ இது வந்து நம்ம இன்வர்ட்டிங் அண்ட் நான் இன்வர்ட்டிங். What is amplifier? Amplifier என்னது? Increase input signal. எப்படி increase பண்ணும்? Increase or boost என்ன பண்ணும்? Signal strength என்ன பண்ணும்? Increase பண்ணுமா? இப்போ நான் வந்து ஒரு 5 வோல்ட்டுக்கு இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா அது எப்படி கன்வெர்ட் ஆகி அவுட்புட்ல வரும்? 10 வோல்ட்டா வந்து பூஸ்ட் ஆகி அவுட்புட்ல வரும். சரியா? அப்போ உன்னோட ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு உனக்கு 2 இன்புட் இருக்கு, இன்வர்ட்டிங் நான் இன்வர்ட்டிங். எனக்கு எப்பெல்லாம் வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் வேணுமோ அப்ப நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இன்வர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி சிக்னலை பூஸ்டும் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபேஸ் வந்து நான் சேஞ்சும் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? எனக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சுமே வேண்டாம். நான் கொடுக்கிற சிக்னலை வந்துட்டு எனக்கு அப்படியே கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்? நான் இன்வர்ட்டிங் யூஸ் பண்ணணும். மேம் எனக்கு தான் ஆல்ரெடி நிறைய ஆம்பிளிஃபையர்ஸ் இருக்கு இல்லையா, நான் ஏன் வந்து ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையருக்கு போகணும்? கொஸ்டின் வரும் இல்லையா? சோ ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையர்ல நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா it having infinite bandwidth அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ bandwidth என்னது? ஒரு பர்టిక్యులர் frequency range ன்னு சொல்லுவோமா? சோ நீ bandwidth என்ன வெச்சுக்கோ, நம்ம டெலிவிஷன் தான் இருக்கு இல்லையா, டிவி சேனல் சன் டிவி, கே டிவி, விஜய் டிவி, நிறைய டிவி சேனல் இருக்கு இல்லையா. சோ ஒரு டிவி சேனலுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் frequency இருக்கு தெரியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன் டிவி அப்படின்னா ஒரு 1000 மெகாஹெர்ட்ஸ்க்கான ஒரு frequency range கொடுத்திருப்பாங்க. கே டிவிக்கு அதாவது இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கலாம். அதாவது ஒரு
அந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம் இல்லையா, அதான் என்ன சொல்லுவோம், பேண்ட் விட்த்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப அந்த ரேஞ்சுக்கு மட்டும் தான் என்ன பண்ண முடியும், சிக்னலை பாஸ் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். கரெக்டா? நேத்தே சொன்னா LIC எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம், இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் கம்யூனிகேஷன் சைட். கரெக்டா? அப்ப நம்ம இந்த சிஸ்டம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இன்ஃபைனைட் பேண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபைனைட் என்னது, there is no range. கரெக்டா? wide range நம்ம என்ன பண்ணிக்கலாம், இத வச்சு நம்ம சிக்னலை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரியா? இதெல்லாம் மெயின் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா?